கிராமத்துல ஒருத்தருக்கு 2 மகன். அவருக்கு ஒரு 5 ஏக்கர் இருக்கு. அப்பா சொல்றாரு, இல்லை மகனே வாங்கடா, ஆளுக்கு பாதியா பங்க பகிர்ந்து விட்டுறோம், நாங்க இருக்கிறோம் சொல்றாரு. அந்த 5 ஏக்கர்ல ஆளுக்கு 2 ஏக்கரை பகிர்ந்து விட்டாங்க. மீதி 1 ஏக்கர் இருக்கு. மீதி இருக்கிற 1 ஏக்கரை எங்க 2 பேத்துக்கு கடைசி வரைக்கும் யாரு கஞ்சி ஊத்துறானோ அவனுக்கு இந்த 1 ஏக்கர்ன்றாங்க அவங்க அப்பா அம்மா. பெரியவே மாட்டேன், அதுக்கு சின்னவே நான் ஊத்துறேன். இந்த சின்னவே ஒரு 5 பவன் நகை வச்சிருந்திருக்கேன். அந்த பெரியவங்க கேக்குறேன், இல்லை அந்த 5 பவன் நகை குறா, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நான் தரண்டான்னு கேக்குறேன். அத்தாச்சிக்கு 1 ஏக்கரை எழுதி தரண்டா வெள்ள பேப்பர்லன்றான். சரிண்டு இந்த சின்னவனு அண்ணன் தானே கேக்குறியாண்டு 5 பவனை கொடுத்துட்டேன். 1 ஏக்கரை எழுதி வாங்கிட்டு அண்ணங்காரன் நகையை வாங்கிட்டு அந்த ஏக்கர்லயே வேலை செய்ய விட மாட்டேன். அந்த தம்பியாரன தம்பி கேக்குறேன், அண்ணங்க ஏனே கொடுத்த நகையும் தர மாட்டேன், நிலத்திலேயே வேலை செய்ய மாட்டேன், நான் போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குவான்னு கேக்குறேன். தம்பியாரே நேர போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஐயா அந்த மாதிரி எங்க அண்ணங்காரன் 5 பவனை வாங்கிட்டு 5 பவனும் தர மாட்டேன், நிலத்தும் தர மாட்டேன் போலீஸ் கிட்ட போய் சொல்றேன். இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, ஏட்டையா சீப் எடுத்துட்டு போய் அவனை போய் பிடிச்சிட்டு வான்றாரு. அந்த இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு, ஏண்டா உன் தம்பி கிட்ட நகையை வாங்கிட்டு நிலத்திலேயே வேலை செய்ய விட மாட்டேன் கேக்குறாரு. அவங்க அண்ணன் சொல்றேன், ஐயா அவங்க கேஸ் எல்லாம் எடுக்காதீங்க, உங்களுக்கு பணம் எவ்வளவு வேணும்னு கேக்குறேன். அதுக்கு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு, ஏண்டா நீ எவ்வளவு பெரிய துட்டுக்காரனான்னு கேக்குறாரு. துட்டு குர்றா, ஒரு ஆளை தெராசுல உட்கார வச்சு எடை குர்றா அப்படின்றாரு இன்ஸ்பெக்டர். குடுப்பியா? கொடுக்க முடியாதுல, அப்படின்டா மூடிக்கிட்டு உன் தம்பிக்கு கொடுக்க வேண்டியதை குர்றா அப்படின்ற இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. நாங்களும் பணம் வாங்குவோம்டா, 10%ல 1% குற்றம் இருந்தாத்தான் நாங்க பணம் வாங்குவோம், 10மே குற்றமா இருந்தா நாங்க பணம் வாங்க மாட்டோம்டா, ஆளத்தை வாங்குவோம்ன்றாரு. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, மரியாதை உன் தம்பிக்கு கொடுக்க வேண்டியது நகை கொடுக்குறேன், இல்லைண்டா 1 வருஷத்துக்கு கொள்ள கேஸ்ல உள்ள தள்ளி விடுவான்ற, உள்ள போயிட்டு வந்தா நாய் கூட சீந்தாது அப்படின்றாரு. அண்ணன் சொல்றேன், இல்லைங்கய்யா நான் கொடுக்கறத கொடுத்துறேன், எங்களை ஆள விட்டுருங்க சார்ன்றேன். இன்ஸ்பெக்டர் சொல்ற, போ இனிமேலால அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாம அவன் பொழப்ப போய் பாருங்கடான்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் தாட்டி